ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு உங்க எல்லாரும் இந்த ஜபா செஷன்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து கலந்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்து நம்ம போன சத்சங்கத்திலே வந்து எல்லாருக்கும் இந்த போல் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சதுல நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப உற்சாகம் தருது உங்களை எல்லாரும் பார்க்கறதுல. இந்த நிர்ஜல ஏகாதசி, பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அன்னைக்கு வந்து பக்தர்கள் சங்கத்துல கலந்துட்டு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பற்றி கேட்பது, அவரை நினைவில் கொள்வது எல்லாம் பெரிய பாக்கியம். உங்க எல்லாருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஏகாதசி உபவாசம் நல்லபடியா இருந்து எல்லாருக்கும் பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கணும், பிரபுபாதருடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு மங்களகரமான தினம் பாண்டவன் நிர்ஜல ஏகாதசி. மாதத்துல 2 ஏகாதசி வரும். பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சாதாரண ஒரு மக்கள் இருந்து எல்லாருமே வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பாங்க. அவங்க இரவு கண் முழிச்சிருப்பாங்க. சிலர் வந்து தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க. சிலர் நீராகாரம் மட்டும் பருகிக்குவாங்க. சிலர் மாலை வரைக்கும் சாப்பிடாம இருந்து அப்புறம் மாலை ஈவினிங் மேல ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க, பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க. அது அவ்வளவு சிறப்பு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து பகவானை தரிசனம் செய்து பரமபத வாசல் வழியாக வெளியே வருவது காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்ல, ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி வருது. ஒன்று அமாவாசையை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி, இன்னொன்று பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி. சுக்லபக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இந்த எல்லா ஏகாதசியும் முக்கியமானதுதான். ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜ் பகவான் கிருஷ்ணன் கேட்கிறார். பகவானே, இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், யாரை வழிபடணும், எந்த மாதிரி உபவாசம் இருக்கணும்னு ரொம்ப அழகா கேட்கிறார். இது வந்து பிரகத் நாரதிய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம் போன்ற புராணங்கள்ல ஏகாதசியின் மகாத்மியத்தை ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருக்காங்க. அப்போ நாட் ஒன்லி வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி மட்டுமல்ல, எல்லா ஏகாதசியும் முக்கியமானதுதான். ஏகாதசினாலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அப்ப அந்த உபவாசம் விரதம் இருக்கிறது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. கூடுதலான நேரங்களை வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, சத்சங்கத்துல கலந்துக்கிறது, பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பது, இது நமக்கு ஆன்மீகத்துல இன்னும் உற்சாகம் கொடுக்கும், முன்னேற்றம் கொடுக்கும். பகவானுடைய அனுகிரகம் பெறுவதற்கு ரொம்ப ஒரு அடித்தளமாக அமையும். அதாவது தவ வாழ்க்கை என்பது நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது, யாரையும் நம்மளை கட்டாயப்படுத்துறது, நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்வது. அப்ப இந்த உபவாசம் இருக்கிறதுங்கிறது இன்றைய நேற்று மட்டும் அல்ல, ரொம்ப வருஷம் வேத காலத்திலிருந்தே, வேத காலங்கள்ல இருந்தே, முந்தைய காலங்கள்ல இருந்தே உபவாசம் இருக்கிறது இருக்கு. ஆனா எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கறத கேள்வி. அப்ப உபவாசம் கூட பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் 3 குணங்களை பத்தி சொல்லியிருக்காரு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் 3 குணத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல இந்த உபவாசம் இருக்கிறது கூட 3 குணத்துக்குள்ள வரும். உபவாசம் இருக்கிறது அறியாமை குணத்தினால, உபவாசம் இருக்கிறது தீவிர குணத்தினால, உபவாசம் இருப்பது சாத்விகமான குணத்தினால. இப்ப பாருங்களேன், சிலர் எல்லாம் விரதம் இருப்பாங்க. நான் வந்து டயட்ல இருக்கிறேங்க அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் டயட்ல இருக்கேங்க, என்னோட உடல் எடையை குறைக்கணும், உடம்பு ரொம்ப பெருகி போச்சு, வயிறெல்லாம் பெருகி போச்சு, நான் உடல் பெருசாயிருச்சுன்னு ஒத்துக்க மாட்டாங்க.
எனக்கு சட்டை சின்னதா போச்சு, சட்டை பத்த மாட்டேங்குது, என்னுடைய பிளவுஸ் பத்த மாட்டேங்குது, எனக்கு சுடிதார் பத்த மாட்டேங்குது, எனக்கு பேண்ட் ஷர்ட் பத்த மாட்டேங்குது. ஆனா பேண்ட் ஷர்ட் எல்லாம் சின்னதாகல, பேண்ட் ஷர்ட்டோ சுடிதாரோ பிளவுஸோ சின்னதாகல, நாம தான் பெருசாயிட்டோம். அதனால சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து டயட்ல இருக்கிறேங்க, நான் சாப்பிட மாட்டேன், இல்ல நான் வாரத்துல ஒரு நாள் சாப்பிட மாட்டேன், இல்ல 2 வாரத்துக்கு ஒருக்கா நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த விரதம் எதுக்காக? அந்த விரதம் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அல்ல, தன்னுடைய உடல் எடையை குறைப்பதற்காகவோ அல்ல உடல் பருமனை குறைப்பதற்காகவோ அது சாப்பிடாம இருக்காங்க. சில அரசியல் தலைவர்கள் கூட சாப்பிடாம இருப்பாங்க, உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கூட ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தார், சுத்தி ஏர் கூலர் மிஷினை வச்சுட்டு அப்படி படுத்திருந்தார், அதுக்கு பேர் உண்ணாவிரதம் வேற சொன்னார். அதெல்லாம் ஒரு பெரிய தமாசானது. சரி, அந்த விஷயத்துல நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, அப்போ சாப்பிடாம இருக்கிறது, அரசியல்வாதிகள் கூட சில அரசியல் நோக்கத்திற்காக உண்ணாவிரதம் இருக்காங்க. சில சமூக போராளிகள் தன்னுடைய தேவைகளை அடைவதற்காக உண்ணாவிரதம் இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க. அதெல்லாம் யாரும் இஷ்டப்பட்டு இருக்கல, ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நான் போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடாம இருக்க போறேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிலாம் யாரும் போறதில்லை இல்லையா? யாராவது இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா உண்ணாவிரதம் இருக்க போறேன், எங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேறிடும் அப்படின்னு எல்லாம் போறதில்லை. சரி, வேற வழியே இல்லை, உண்ணாவிரத போராட்டம் இருந்தாவது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாமா, நம்ம கோரிக்கையை நிறைவேற்றலாமா? ஸோ அவங்களும் சாப்பிடாம இருக்காங்க. சிலர் உண்ணாவிரதம் பண்ணக்கூடிய சமூக போராளிகளும் சாப்பிடாம இருக்காங்க, அரசியல் தலைவர்களும் உண்ணாவிரதம் இருக்காங்க. சிலர் வறுமையினால, ஒரு சிலர் வறுமையினால சாப்பிடாம இருக்காங்க, வேற வழி இல்லை, வறுமை, என்ன பண்றது, ஏதோ ஒரு வேளை தான் சாப்பிட முடியுது, அதுவும் ரொம்ப குறைவான உணவு தான் கிடைக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ஆன்மீகமானதா கிடையாது, எதுவுமே ஆன்மீகமானது இல்லை, எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல. சிலர் வறுமையினால சாப்பிடாம இருக்காங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க, பசியினால, பசி இருக்கு, பட் ஆனா வேற வழியில உணவு கிடைக்கல, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து தன்னுடைய கொள்கையை அடைவதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, சிலர் அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி பல பேர் சாப்பிடாம இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு சந்தோஷம் தருமா அப்படின்னா கிடையாது, நமக்கு சந்தோஷம் கிடையாது, அதுல ஒரு ஆனந்தம் கிடையாது, அதுல உற்சாகம் கிடையாது, நாமளே விரும்பி இருக்கிறது கிடையாது, நாமளே விரும்பி இருக்கிறது. இது ஒரு பக்கம், இது ஒரு வகையான விரதம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, சமய ரீதியா உண்ணாவிரதம் இருப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு ஏகாதசிக்கு சாப்பிடாம இருந்தா புண்ணியம், நான் வந்து ஏகாதசிக்கு சாப்பிடாம இருந்தா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், என் பாவம் எல்லாம் போயிடும், நான் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டுருவேன், நான் முக்தி அடைந்துருவேன் அப்படின்னு சமய ரீதியாக உண்ணாவிரதம் இருக்கிறவங்க, விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. அதுல பல்வேறு விரதங்கள்லாம் இருக்கு. சிலர் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, சிலர் வந்து சஷ்டி விரதம், சிலர் வந்து பிரதோஷ விரதம், இந்த மாதிரி பல்வேறு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சமய ரீதியா இருக்கிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலமா எனக்கு அந்த தேவதையோட கருணை கிடைக்கும், இல்ல என்னுடைய பாவம் போயிடும், எனக்கு புண்ணியம் வந்து சேரும், இப்படின்னு ஒரு விதை. இது ஒரு வகை, இது ஒரு வகை. ஆனா இது ஆன்மீகமானதா இல்லை, இது ஒரு சமய ரீதியானது, அவ்வளவுதான். அப்போ ஒன்று உடல் தேவைக்காக அல்லது பௌதிக தேவைக்காக உண்ணாமல் இருப்பது, உபவாசம் இருப்பது, விரதம் இருக்கிறது பௌதிகமானது, அது தமோ குணம். ஏதேனும் பலனை எதிர்பார்த்து விரதம் இருக்கிறது ரஜோகுணம். எனக்கு இந்த விரதம் இருந்தா, எனக்கு இந்த உபவாசம் இருந்தா எனக்கு இது கிடைச்சிரும், அது கிடைச்சிரும், எனக்கு வந்து பௌதிக கஷ்டம் தீந்துரும், எனக்கு ரொம்ப புண்ணியம், என் பாவம் எல்லாம் போயிடும், அப்படி ஏதேனும் பலனை எதிர்பார்த்து இருந்தால், அல்லது சமய ரீதியாக கூட இருக்கலாம். சமய ரீதியாக என்னுடைய இந்த சமயத்துல சொல்லியிருக்கு, இந்த மதத்துல சொல்லியிருக்கு, இந்த நாள் இவ்வளவு விரதம் இருக்கணும், இந்த நாள் உபவாசம் இருந்தா இந்த நன்மை அப்படின்னு இருந்தா, அது வந்து எந்த மாதிரி, அது புண்ணிய பலன்கள் கிடைக்கும், அது வந்து புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஆனா அதுவும் ஆன்மீகமானதா கிடையாது. அப்ப ஆன்மீகமானதுல என்னன்னா, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, வெறுமனே நான் வந்து என்னுடைய ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், என்னுடைய ஆன்மீக பாதையில் நான் முன்னேற்றம் அடைய வேண்டும், நான் பகவான் கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும்,
நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய வேண்டும், என்னுடைய பௌதிக குணங்கள்லாம் மாற வேண்டும், என் புலன்களை நான் கட்டுப்படுத்த வேண்டும், என் புலன்களை மேலும் மேலும் நான் பௌதிக விஷயங்கள் ஈடுபடுத்தாம அந்த புலன்களை கட்டுப்படுத்தி கூடுதலான நேரத்தை நான் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்க தன்னுடைய பர்சனல் ஒர்க், தன்னுடைய தனிப்பட்ட வேலைகள், இப்போ 2-3 தடவை சமைக்கிறது, அப்புறம் வெளியில போறது, பல்வேறு வேலைகள் ஈடுபடுற அன்றாட வாழ்க்கையில பல்வேறு செயல்கள் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் குறைத்து கொண்டு கூடுதலான நேரத்தை நம்முடைய சாதனா கூடுதலா நாம ஜபிக்கிறது. இன்னைக்கு கூட பக்தர்கள்லாம் காலையில 3:30 மணில ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிலர் 32 மாலை சொல்லுவாங்க, சிலர் 64 மாலை ஜபிக்கிறாங்க. எவ்வளவு முன்னேற்றம்! ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே 16,000 விஷ்ணு நாம சொன்னத பலன்னு சொல்லியிருக்கு. அதாவது விஷ்ணு சகஸ்ர நாமத்துல ராமா, விஷ்ணு சகஸ்ர நாமத்துல ராமா என்ற 2 அக்ஷரத்தை உச்சரித்தால் 1000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன் இருக்கிறதா சொல்லி. ஏன்னா பார்வதி தேவி கேட்கிறாங்க, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் வீட்டுல கேட்டிருப்பீங்க, உங்க வீட்டுல பிளே பண்ணுவீங்க. காலையில எழுந்திரிச்சோடனே இது போட்டு விட்டுருவோம். விஸ்வம் விஸ்வவதத்காரோ பூத பவ்ய பவத்ரு பூத கிருத்போத விற்பாவோ பூதாத்மா பூத பாவனக. விஷ்ணுவுக்கு 1000 நாமம். இந்த விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை ஜபம் செய்யறவங்க அந்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து கண்டினியூஸா சான் பண்ணுவாங்க. ஆனா பார்வதி தேவி என்ன கேட்கிறாங்க, இது எல்லாருக்கும் சாத்தியமாகுமா? எல்லாருமே அவங்க நேரத்தை ஒதுக்கி காலையில் எழுந்து இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வாங்களா? அந்த மந்திரத்தை சரியாக உச்சரிப்பாங்களா? இது எல்லா குழந்தைகளுக்கும் சாத்தியமாகுமா? ஏன்னா பார்வதி தேவி நம்ம எல்லாருக்கும் அன்னை, நம்ம எல்லாருக்கும் தாய். அவங்கதான் பார்வதி தேவி, பார்வதி மாதா. அப்ப இந்த குழந்தைகள் மேல உள்ள கன்சர்ன், அம்மாவுக்கு எப்பவுமே குழந்தைகள் மேல ஒரு இரக்கம் இருக்கும். எல்லா குழந்தைகளும் விஷ்ணு சகஸ்ரநாம சொல்லிக்க மாட்டாங்களே, எல்லா குழந்தைகளும் அதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க. அப்ப என்ன வழி? கேனோ பாயேன லகுனா. அவங்க பார்வதி தாயார் சிவபெருமான் மகாதேவர்கிட்ட கேட்கிறாங்க, ஓ பிரபு, என் குழந்தைங்க எல்லாருமே இந்த விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்லிட முடியாது, அதுக்கு வேற ஏதாவது உபாயம் இருக்கா? வேற என்ன நன்மை அடைவாங்க அவங்க? பகவானது நாமத்தை உச்சரித்தால் அவங்க பெரும் பாக்கியம். அவங்க பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்தே விடுபடுவாங்க, மீண்டும் பிறவா நிலை அடைவாங்க, கிருஷ்ணர் மேல கலங்கமில்லாத தூய அன்பு அடைவாங்க. ஆனா என் குழந்தைங்க எல்லாருமே சொல்ல முடியாது, அப்ப என்ன செய்யறது? அப்ப சிவபெருமான் சொன்னாரு, கவலை வேண்டாம் பார்வதி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. யாராவது ராமா என்ற 2 அக்ஷரத்தை உச்சரித்தால் 1000 விஷ்ணுடைய நாமத்தை சொன்ன பலன் அடைகிறாங்க. உடனே பார்வதி தாயார் ரொம்ப சந்தோஷம். அப்ப கலியுகத்துல யாராவது ராமா என்ற 2 அக்ஷரத்தை உச்சரித்தால் 1000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன் அடைகிறாங்க. அப்போ ஒரு தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னது. நம்ம பாருங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ஹரே ராம 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 ஹரே ஹரே 4 முறை ராமா, ராமனுடைய திருநாமம் 4 முறை வருது ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல. அப்போ 4000 விஷ்ணு நாமம் சொன்னது 4 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன். அப்புறம் இன்னொரு புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யாராவது கிருஷ்ணா என்ற நாமத்தை உச்சரித்தால் 3 நாம சொன்ன பலன். ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா ராம ராம ராமான்னு 3 தடவை சொன்ன பலன். அப்படி பார்க்கும்போது ஹரே கிருஷ்ணா மந்திரத்து 4 கிருஷ்ணர் வருகிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அப்போ ஒரு தடவை யாராவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரித்தா, வேத மந்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஒரு தடவை யாராவது ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்தாங்கன்னா 16,000 விஷ்ணு நாமங்கள். எப்படி? 16,000 விஷ்ணு நாமங்கள் 16 முறை விஷ்ணு சகசரநாமம் சொன்ன பலன் அடைகிறாங்க. ஒரு தடவை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் 16 முறை விஷ்ணு சகசரநாமம் செய்த பலன், 16,000 விஷ்ணு நாமங்களை சொன்ன பலன். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரபுபாதுடைய கருணையால ஒரு தடவை இல்லை, சில பக்தர்கள் 108 முறை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்க. சில பக்தர்கள் 16 மாலை 108 × 16. சில பக்தர்கள்
108 into 16 16 சுற்றுக்கள் 16 மாலைகள் ஜபிக்கிறாங்க. சில பக்தர்கள் வந்து 25 மாலைகள் 35 மாலைகள் பாருங்க. இன்னைக்கு கூட பக்தர்கள்லாம் நிறைய பேரு இந்த சத்சங்கத்துல வந்து 32 மாலை ஜபிக்கிறாங்க. அப்ப என்னன்னு சொல்றது? அதோடைய பலனை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யறது. எனக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா முக்தி கிடைச்சிரும், நான் பிறப்புல இருந்து விடுபட்டுருவேன், என் பாவம் எல்லாம் போயிடும், இதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். பை ப்ராடக்ட். இப்போ உதாரணத்துக்கு இந்த லேப்டாப் வாங்கினா இந்த கடிகாரம் ஃப்ரீயா கொடுக்குறோம், இந்த லேப்டாப் வாங்கினா இந்த ஹெட்செட் ஃப்ரீயா கொடுக்குறோம், இந்த லேப்டாப் வாங்கினா இந்த பேனா வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அப்ப நான் வந்து இந்த ஹெட்செட் வாங்குறதுக்கோ இந்த பேனா வாங்குறதுக்கோ இந்த கடிகாரம் வாங்குறதுக்கோ போகல. நான் லேப்டாப் வாங்க போனேன், எனக்கு இதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிது. என்னது? பை ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது எனக்கு இதெல்லாம் தானா கிடைச்சிச்சு. அதே மாதிரிதான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நாம் உச்சரிக்கிறதுனால பகவான் மேல களங்கமில்லாத அன்பு, தூய பக்தி, கிருஷ்ண பிரேமம், அதை தரக்கூடியது பகவானின் புனித நாமம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தானா நடக்கும். நான் வந்து முக்தி அடையணும், பிறப்பிலிருந்து விடுபடணும், என் பாவம் எல்லாம் போயிடணும், அதற்காக நான் முயற்சிக்கவே வேண்டாம், அது தானா நடக்கும். அவர் அல்டிமேட் கோல், நம்முடைய இறுதி லட்சியம் வந்து கிருஷ்ணர் மேல பிரேமம். அந்த அன்புதான் பாண்டவரிடத்துல இருந்தது. பாண்டவர்கள் ஐவரும் பகவான் மேல அதீத அன்புடையவர்கள், அதீத அன்பு. அவங்க அந்த அளவுக்கு பகவானை சரணாகதி பண்ணி இருந்ததுனாலதான் அவங்க கூடயே பகவான் இருக்கிறார். அவங்க அஸ்தினாபுரத்திலிருந்து அஸ்தினாபுரத்தில் இருக்கார். அவங்க வனவாசம் போனா இவரும் கூடயே வனவாசம் போறார். அவர் யுத்த காலத்துல போனாலும் அங்க சாரதியா ரதத்துல உட்கார்ந்துருக்கார். ஒரு நிமிஷம் ஒரு கணம் அவங்களை பிரியறது, எப்பவுமே அவங்க கூடயே இருக்கிறார். அப்போ பகவான் மேல அவ்வளவு அன்பு பக்தியும் உள்ளவங்க. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது இன்னைக்கு தோன்றியது அல்ல. ஏதோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் சத்சங்கத்துல வருதுன்னா நம்ம ஏகாதசி விரதம் இருக்க சொல்றாரு நினைக்க வேண்டாம். ஏகாதசி விரதம் எப்பவுமே இருக்கு, பாண்டவர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். அதுல பாருங்க ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு ஏகாதசி வரும், அதுக்கு ராம ஏகாதசின்னு பேர், விஜய ஏகாதசி. அத பகவான் ஸ்ரீ ராமரே ஏகாதசி விரதம் இருந்திருக்கிறார். ஏன்னா என்னங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறதே பகவானை சந்தோஷப்படுத்ததான், ஏகாதசி விரதம் இருக்கிறதே பகவான் மேல அன்பு செய்யதான், ஏகாதசி விரதம் இருக்கிறதே பகவானை அடைவதற்கு தான். அப்படி இருக்கும்போது அவர் ஏங்க விரதம் இருக்கணும்? ராமர் முழுமுதற் கடவுள், அவர் தான் பகவான், அவர் ஏன் விரதம் இருக்கணும்? அதுதான் பகவானுடைய ஒரு சிறப்பு. பகவானுடைய சிறப்பு என்னன்னா, அவர் இந்த பூமியில வரும்போது ஒரு மனித ரூபத்துல வர்றார். அவர் ராமச்சந்திர பிரபு மரியாதை புருஷோத்தம்னார். அவர் மானிட ரூபத்துல வந்ததுனால மானிடர்கள் என்னெல்லாம் தர்மத்தை சரிவர செய்ய வேண்டும், தர்மத்தை எவ்வாறு நேர்த்தியாக கடைபிடிப்பது, ஒரு மனிதனுடைய தர்மம் என்ன, அதை வந்து ரொம்ப அழகா செஞ்சு காமிக்கிறார். அப்ப பகவான் ஸ்ரீ ராமர் இந்த பூமியில இருந்த பொழுது அவர் மானிட ரூபத்தில் இருந்ததுனால அவரும் ஏகாதசி விரதம் இருந்திருக்கார். அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, பகவானை வழிபட்ட விக்கிரகம் தான் ரங்கநாதர். நீங்க எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதர் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. நம்பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார். அந்த ரங்கநாத சுவாமி அவர் பகவான் தான். அவர் வந்து கல்லோ மண்ணோ விக்கிரகமோ அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, நீங்க சாட்சாத் பகவான். அச்சா விக்கிரகம்னா பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதாரம் செஞ்சிருக்கிறார். பகவான் வந்து விக்கிரக ரூபத்தில் எழுந்தள்ளி இருக்கார். அந்த விக்கிரகம் பகவான் வேற வேறையே இல்லை. அந்த ரங்கநாத பெருமாளை பகவான் ஸ்ரீ ராமரே வழிபாடு செய்திருக்கிறார். திரேத யுகத்துல அயோத்தியாவில் அப்ப ரங்கநாதர் இருந்தார். ஒரு பெரிய சரித்திரம் அது. ரங்கநாதர் பிரம்மதேவரால் வழிபடப்பட்டு அதுக்கப்புறம் அயோத்தியில வந்து அயோத்தியால ராமருடைய முன்னோர்கள் வழிபட்டு பிரபு ஸ்ரீராமர் வழிபாடு செய்த விக்கிரகம் ரங்கநாதர். அதனால பகவானை ஆராதித்த விக்கிரகம். அதனால பகவான் ஸ்ரீராமர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு மனித குலத்துடைய தர்மத்தை நாம் எவ்வாறு சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஏகாதசி விரதம் இன்னைக்கு நேரத்தெல்லாம் இல்லை, அது வந்து காலங்காலமாக அம்பரீஷர், பிரகலாதர், அப்புறம் ஸ்ரீராமர், பாண்டவர்கள் எல்லா யுகத்திலையும் பக்தர்கள் உபவாசம் இருக்கிறது வழக்கு. அது ஆன்மீக முன்னேற்றத்துக்காக புலன்களை கட்டுப்படுத்தி புலன்களை கூடுதலாக பகவான் சேவையில் ஈடுபடுத்துவது. அப்போ பாண்டவர்கள்லாம் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க.
ஆனா பீமனால மட்டும் விரதம் இருக்க முடியல. ஏன்னா அவருக்கு வந்து பிருகோதரன்னு பேர். இந்த பிருகோதரன்ற பேரை நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம். பீம கர்ம பிருகோதரா. பிருகோதரா அப்படின்னா பெரும் தீனிக்கார். அவர் வந்து வேரியஸ் ஈட்டர். அவரால் சாப்பிடாம இருக்க முடியாது. டன் கணக்கா சாப்பிடுவார். ஏன்னா அவருக்கு 10,000 யானை பலம். ஒரு யானை 2 யானை இல்லை, 10,000 யானை பலம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு பசி எடுக்கும். அவருடைய வயிற்றுல பிருகா என்ற நெருப்பு. நம்ம எல்லார் வயிற்றிலையும் பிருகாங்கிற ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு தான் என்ன பண்ணுதுன்னா நாம் உண்ணக்கூடிய உணவை செரிமானம் பண்ணி கொடுக்குது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா? நம்ம என்ன உணவு உட்கொண்டாலும் அந்த உணவு செரிமானம் ஆக வேண்டும் என்றால் அந்த வயிற்றுக்குள்ள பிருகாங்கிற நெருப்பு செயல்படும். அந்த பிருகாங்கிற நெருப்பு கூட பகவானுடைய சக்தி தான். இது பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு. நான் தான் வந்து எல்லாருடைய வயிற்றுக்குள்ளேயும் ஜீரணிக்கும் நெருப்பாக இருக்கிறேன். அப்ப பகவானுடைய அனுகிரகம் இல்ல, நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமே ஆகாது. அவ்வளவுதான், முடிஞ்சது நம்ம கதை. அப்ப நாம் உண்ணக்கூடிய உணவு செரிமானமாக வேண்டும் என்றால் அதற்கும் பகவானுடைய அனுகிரகம் வேணும். நாம் சுவாசிப்பதற்கு, நாம் உயிர் வாழ்வதற்கு அன்ன ஆகாரம் நீர் அனைத்தும் பகவான் தான் ஏற்படுத்துறார். அதனால நம்ம பகவானுக்கு ரொம்ப கடன்பட்டு. அதனாலதான் பக்தி செய்யறது, பகவான் மேல அன்பு செய்யறது. அப்போ எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க. பீமனால இருக்க முடியல. எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க. யுதிஷ்டிரர், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். அப்ப பீமன் வந்து வியாசத்தை கேட்கிறார், என்ன பண்றது, என்னால உபவாசம் இருக்க முடியலையே, கட்டாயம் இருந்தது ஆகணுமா? வியாச மகரிஷி சொல்றாரு, ஏகாதசி விரதம் இருந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. யார் ஒருத்தர் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இல்லையோ அவங்க எப்படி பகவானுடைய அனுகிரகம் பெற முடியும்? அவங்க எப்படி பகவானுடைய திருநாட்டுக்கு போக முடியும்? அதனால உபவாசம் இருந்தே ஆகணும். வேதங்கள்ல பல்வேறு நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நியமங்களையும் நம்மளால கடைபிடிக்க முடியறது இல்லை. அதனால உபவாசம் வந்து அதை சரி பண்ணிக்கணும். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நியமங்களையும் நம்மளால கடைபிடிக்க முடியல. அதனால யார் ஒருத்தர் பகவான் ஹரி மேல பக்தி செய்து உபவாசம் இருக்காங்களோ அவங்க எல்லா வேத நியமங்களுடைய பலனை அடைவாங்க. அப்ப பீமன் சொல்றாரு, என்னால முடியலையே. சரி, அட்லீஸ்ட் இந்த ஒரு ஏகாதசி, அது மற்ற ஏகாதசியில உன்னால இருக்க முடியலனாலும் இந்த வரக்கூடிய இந்த ஏகாதசி நீ அவசியம் இருக்கணும். அப்புறம் பீமன் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி, ரொம்ப கஷ்டம் பீமனுக்கு சாப்பிடாம இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஆனா அதெல்லாம் பொறுத்து கொண்டு அவர் உபவாசம் இருந்தார். அதனால இந்த ஏகாதசிக்கு பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. மற்ற ஏகாதசி இருந்த பலன்கள்லாம் கிடைச்சது. மற்ற ஏகாதசி இருந்த பலன்கள்லாம் இந்த ஏகாதசி உபவாசம் இருந்தாலே கிடைச்சது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து எல்லா ஏகாதசி நெர்ஜலம் இருக்க முடியல. ஒரு சில பக்தர் சொல்றாங்க, பிரபு எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால நீர் கூட அருந்தாம இருக்க முடியாது, நான் ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுக்குவேன், நான் கிழங்கள் சாப்பிட்டுக்குவேன். அப்படி ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்ற ஏகாதசிகள் வந்து அவங்க நீர் ஆகாரமோ பழங்களோ சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க என்ன முயற்சி பண்ணுவாங்க, இந்த ஒரு ஏகாதசியாவது அவங்க கூட நீர் ஆகாரம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பக்தர்களும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உபவாசம் இருக்கலாம். ஆனா பாண்டவர்களின் சரணாகதி வந்து அவ்வளவு சிறந்தது. அதுல பீமனுடைய சரணாகதி, பீமன் வந்து என்ன கிருஷ்ணர் சொல்றாரோ அதுதான் ஒரு வேத வாக்கு. பகவான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். அடுத்த பேச்சுக்கு அடுத்த கேள்விக்கே இடம் கிடையாது. கிருஷ்ணர் வந்து ரதத்துல இருந்து குதினா குதிச்சிருவார், ஆயுதத்திற்கு போய் அவர் கொண்டுனா கொண்டு வந்துருவார். பகவான் என்ன சொன்னால் பீமன் செய்வார். அந்த அளவுக்கு பகவான் மேல ஒரு அதீத அன்பு சண்டை. யுதிஷ்டர் கூட ஒரு தடவை சண்டையை வந்துருச்சு. ஏன்னா யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, அவர் தர்மராஜன். அந்த தர்மராஜன் யுதிஷ்டரா அவர் வாழ்க்கையில வந்து பொய்யே சொன்னது கிடையாது. ஆனா பகவான் சொல்றாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லுங்க. ஏன்னா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று அறிந்து கொண்டால் துரோணர் தன் மகன் மேல் உள்ள பற்றுதலால அவரும் இந்த உடலை விட்டுருவார். ஏன்னா துரோணர் வந்து பெரும் சவாலாக இருக்கிறார். மகாபாரத யுத்தத்துல துரோண ஆச்சாரியர் பெரும் சவால் பாண்டவர்களுக்கு. அப்ப துரோணரை வதம் செய்ய வேண்டுமானால், துரோணரை கொல்ல வேண்டுமானால், அவர் பையன் இறந்து விட்டான் செய்தி அவர் கேட்டார்னா அவரால் யுத்த பூமியில் இருக்க முடியாது, அவரும் உடலை விட்டுருவார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், யுதிஷ்டிரா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லு. உடனே யுதிஷ்டர் சொல்றாரு, கிருஷ்ணா அது எப்படி, நான் எப்படி பொய் சொல்றது, நான் தர்மன் இல்லையா? அஸ்வத்தாமன் இருந்தா நான் எப்படி சொல்லுவேன்? அப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, இந்த யுதிஷ்டிரர் நான் சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா தர்மத்தின் தலைவனே கிருஷ்ணர் தான்.
தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் கோட்பாடுகளை ஏற்படுத்துவதே பகவான் தான். பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். பகவான் என்ன சொல்லுகிறாரோ அதான் தர்மம். அது மறு பேச்சு கிடையாது. ஆனா யுதிஷ்டிரர் தயங்குகிறார். அப்ப அந்த கூட்டத்துல அஸ்வத்தாமன் என்ற ஒரு யானை இருந்தது. அப்ப பகவான் சொன்னார் பீமா அந்த அஸ்வத்தாமன் என்ற யானை வதம் செய்யினார். பீமன் தன் கதை எடுத்து ஓங்கி அந்த யானை நடு மண்டையில் அடிச்சார். அந்த யானை பிளிரி கொண்டு அந்த உடலை விட்டது. இப்ப சொன்னாரு கிருஷ்ணர், ஓகே இப்ப நீ சொல்ல அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். அஸ்வத்தாமன் யானை இருக்கு இல்லையா, அது இறந்து போச்சு. மீண்டும் அவர் யோசிக்கிறார், அது எப்படி நான் சொல்லுவேன்? அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு துரோணாச்சாரிய வருத்தம் அல்லவா படுவாரு. இப்ப அஸ்வத்தாமன் யானை தான் இறந்திருக்கு. சரி நீ சொல்லு, அதையாவது சொல்லு, அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டதுன்னு சொல்லுங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு யுதிஷ்டிரர் யோசிக்கிறார் சொல்றதுக்கு. ஆனா கிருஷ்ணர் சொன்ன உடனே பீமன் தன் ரதத்திலிருந்து குதித்து அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், ஆகாசத்துக்கு பூமிக்கு குதிக்கிறார் பீமன். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டார். அது வந்து சரியா தப்பா, உண்மையா பொய்யா, தர்மமா அதர்மமா, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. பகவான் சொன்ன அது தர்மம். அது மறு பேச்சுக்கு இடம் இல்லை. பீமன் தன் ரதத்திலிருந்து குதித்து அஸ்வத்தாமன் இறந்தான், அஸ்வத்தாமன் இறந்தான் குதிக்கிறார். ஆனா துரோணர் நம்ப மாட்டேங்கிறார். துரோணர் வந்து யுதிஷ்டிரர் கேட்கிற, யுதிஷ்டிரா நீ சொல்லு. பீமன் சொல்ற நம்ப மாட்டேன். ஏன்னா பீமன் ஒருவேளை பொய் சொல்லலாம். என் மகன் அஸ்வத்தாமன் இறந்தானா, அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா? யுதிஷ்டிரா நீ வாயெடுத்து ஏன் மௌனமா இருக்கிறாய், பேசு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டானான்னு கேட்கிறேன். அப்ப யுதிஷ்டிர மகாராஜா அஸ்வத்தாமன் யானைங்கிறத அப்படியே மைல்டா சொல்லி அஸ்வத்தாமன் யானை இறந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பகவான் தன் சங்கம் முழங்குறார். அப்ப அந்த யானை என்ற வார்த்தை வந்து துரோணர் காதுல விழல. அப்ப அஸ்வத்தாமன் இறந்து விட்டானே நினைச்சேன். ஆனா அதுவரை யுதிஷ்டருடைய ரதம் வந்து பூமியிலே படாது. பூமியிலிருந்து ஒரு 3 அடிக்கு மேலதான் இருக்கு. யுதிஷ்டருடைய ரதம் வந்து இந்த பூமியிலே டச் ஆகுது. அந்த ரதம் வந்து பூமியிலிருந்து 3 அடிக்கு மேலதான் இருக்கு. ஆனா எப்போ பகவான் சொல்லி அவர் செய்யலையோ, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் பகவான் சொல்லி கூட யுதிஷ்டிரர் தன் தர்மமே உயர்ந்தது அப்படின்னு நினைச்சு அந்த தர்மத்தை மட்டுமே பற்றி கொண்டார். ஆனா தர்மத்தின் நோக்கம் என்ன? பகவானை திருப்திப்படுத்துறதுதான். பகவான் என்ன சொல்ற அதான் தர்மம். அதுக்கப்புறம் தான் செகண்டரி தர்மம் இல்ல, ஃபர்ஸ்ட் தர்மம் பரோ தர்ம சவே பும்சா பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்ரதிகதாய ஆத்மா சுப்ரஷிததி. தர்மத்திலே ஆகச் சிறந்த தர்மம் பரோ தர்மம். பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதான், பகவானுடைய கட்டளை நிறைவேற்றுவதான். ஆனா அது யுதிஷ்டிரர் என்ன நினைக்கிறாரு? என்னுடைய தர்மம் தான் சிறந்தது, நான் ஒரு தர்மன், நான் சத்திரியன், நான் போய் பேச மாட்டேன், இதைத்தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறதோட இந்த தர்மத்தின் குறிக்கோளே பகவானை திருப்திப்படுத்து. தர்மஸ்வனிஷ்டிதா வம்ச விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையே எதிரெதின் சமயவி கேவலம். பாகவத் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் எந்த தர்மத்தை பின்பற்றினாலும் அந்த தர்மமானது பகவானை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது பகவானை நோக்கி செயல்படுத்துவதோ இல்லைன்னா அது கால விரயம் தான். ஆனா யுதிஷ்டிரர் தயங்கினார். அதனால அவர் ரதம் என்னாச்சு? தரையில விழுந்தது. பகவான் சொல்லியும் செய்ய தயங்கினார். அதுல பல காரணங்கள் உண்டு. யுதிஷ்டிரர் பகவான வயதுல பெரியவர், அவர் ஒரு தர்மத்தையே பிடிச்சு நிக்கிறாரு, இதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனா கிருஷ்ணர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதை செய்யணும். ஆனா பீமன் சற்றும் யோசிக்க மாட்டார். பீமா வந்து சற்று யோசிக்க மாட்டார். பகவான் சொன்னா உடனே அதை செயல்படுத்திடு. அது நல்லதா கெட்டதா தர்மம் அதை பத்தி நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது நல்லதா கெட்டதா தர்மமா அதர்மா அது நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? பகவான் சொல்லிட்டாரு, நான் செய்யணும், அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் ஆன்மீக குரு. ஆன்மீக குரு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாருன்னா அது சரியா தப்பா, அது என்னால பண்ண முடியுமா முடியாதா, இது என் சக்திக்கு உட்பட்ட, அதெல்லாம் ஆராயவே கூடாது. குருவுடைய வார்த்தை அவ்வாறே நான் பின்பற்ற வேண்டும். பிரபுபாதர் பாருங்க, அவங்க குரு மகாராஜ் சொன்னாரு, நீங்க மேற்கத்திய நாட்டுல போய் பிரச்சாரம் 2-3 தடவை தான் பார்த்தேன். பிரபுபாதுடைய குரு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சில பிரபுபாதரை 2-3 முறை தான் சந்திச்சிருக்காரு. ஆனா பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, நீங்க மேற்கத்திய நாட்டுல போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க மேற்கத்திய நாட்டுல போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணுங்க. இவர் வயதானவர், கிட்டத்தட்ட ஒரு 69-70 வயசு ஆச்சு. இது என்னால போக முடியுமா? அந்த குளிரெல்லாம் என்னால தாங்க முடியுமா? அங்க எங்க போவேன்? யாரை சந்திப்பேன்? என்னால கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண முடியுமா? இதெல்லாம் சற்றும் யோசிக்கவே இல்லை. அந்த சரக்கு கப்பல்ல போன ஜலதூதான் ஒரு சரக்கு கப்பல். அந்த சரக்கு கப்பலுடைய முதலாளி அம்மா சொல்றாங்க, ஓ சாமிஜி நீங்க போகாதீங்க,
உங்களுக்கு வயசாயிடுச்சு. அமெரிக்கால இருக்கிற குளிரை வந்து அங்க இளைஞர்களாலே தாங்க முடியாது. அமெரிக்கால இருக்கிற குளிரை வந்து அங்க இருக்கிற இளைஞர்களாலே தாங்க முடியாது. நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால அங்கெல்லாம் போய் சர்வே பண்ண முடியாது, உங்களால அங்க வாழ முடியாது. நீங்க எங்க போவீங்க? என்ன சாப்பிடுவீங்க? எப்படி உயிர் வாழ்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அனுமதி கொடுங்க. என் குரு மகராஜ் சொல்லியிருக்காரு, நீங்க அமெரிக்காவில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு வலுவான உறுதியான நம்பிக்கை தன் குருவுடைய வார்த்தையில். என் குருவுடைய வார்த்தை அது நடக்கும், அவ்வளவுதான். அது நான் தகுதி உள்ளவனா தகுதியற்றவனா என்னால பண்ண முடியுமா முடியாது அந்த ஒரு பேச்சுக்கரை கிடையாது. குரு சொல்லிட்டாரு செய்யணும். அந்த மாதிரி ஒரு சரணாகதி. பீமனும் அப்படி ஒரு சரணாகதி தான். கிருஷ்ணர் சொல்லிட்டாருன்னா அது யோசிக்க மறு பேச்சுக்கு இடம் கிடையாது. பகவத்கீதையில பகவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா இது எப்படி நடைமுறையில் சாத்தியமாகும்? நம்மளால இந்த மாதிரி எல்லாம் பக்தி பண்ண முடியுமா? நம்மளால பாண்டவர் மாதிரி பக்தி பண்ண முடியுமா? இது முடியுமா முடியாதா? பேச்சுக்கே இடம் கிடையாது. பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது சத்தியம், அது பரம சத்தியம், பகவானுடைய வாக்கியம், அது நடக்கும், அது நடந்தே தீரும். நான் வந்து அதை பின்பற்றுவேன், அவ்வளவுதான். அப்ப பீமனுக்கு அந்த மாதிரி பகவானுடைய வார்த்தை மேல வலுவாத நம்பிக்கை. அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது? நாராயண அஸ்திரம் ஏவப்பட்டது பாண்டவர்களை நோக்கி பீஷ்மர் என்ன பண்ணார்? நாராயண அஸ்திரத்தை போட்டார். இந்த நாராயண அஸ்திரத்தை வென்றவர்களே யாரும் கிடையாது. நாராயண அஸ்திரம் பூமியில அந்த நாராயண அஸ்திரத்தை 3 உலகத்திலும் வென்றவர்கள் கிடையாது. அது வந்து அர்ஜுனன் நோக்கி வருது. அப்ப அர்ஜுனன் அவருடைய ரதத்துல கிருஷ்ணர் சாரதியா உட்கார்ந்துருக்காரு. அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா நான் என்ன பண்ணட்டும்? பீஷ்மர் நாராயண அஸ்திரம் போட்டிருக்காரு, அதை கவுண்டராக்ட் பண்றதுக்கு நான் என்ன அஸ்திரம் போடணும்? இந்த நாராயண அஸ்திரத்தை வீழ்த்துவதற்கு பீஷ்மர் என்னை நோக்கி நாராயண அஸ்திரத்தை போட்டாரு, அதை வீழ்த்துவதற்கு நான் என்ன அஸ்திரம் போடணும்? கிருஷ்ணர் சொன்னாருக்கு அஸ்திரமே கிடையாதுங்க. நாராயண அஸ்திரத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, அதை விட உயர்ந்த அஸ்திரமே கிடையாது, அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த அஸ்திரம் என்னை நோக்கி வருகின்றது, அந்த நாராயண அஸ்திரம் என்னை நோக்கி வருகின்றது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணும் பண்ணாத, உன் காண்டிபத்தை கீழே வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. உன் காண்டிபத்தை கீழே வைத்து விட்டு அந்த நாராயண அஸ்திரத்துல சரணாகதி பண்ணிருக்கு. ஓ நாராயண அஸ்திரமே, நான் உங்க சேவகன்னு சரணாகதி பண்ணி, நான் நாராயணா நான் உங்க சேவகன்னு சரணாகதி பண்ணி. அப்ப அர்ஜுனன் உடனே என்ன பண்ணாரு? இதை தன்னுடைய காண்டிபத்தை கீழே வச்சுட்டு அந்த நாராயண அஸ்திரத்துக்கு தன் பணிவான நமஸ்காரத்தை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தார். இப்ப அர்ஜுனன் தப்பிச்சுக்கிட்டார். பக்கத்துல யுதிஷ்டிரர், நகுலன், சகதேவன் எல்லாரும் தன்னுடைய அஸ்திரங்களை கீழே போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. ஆனா பீமன் ரொம்ப தூரத்துல சண்டை போடுறாரு. இங்க இருந்து எல்லாம் கூப்பிடுறாங்க, பீமா பீமா நமஸ்காரம் பண்ணு நமஸ்காரம் பண்ணு, நாராயண அஸ்திரம் வருது. ஆனா பீமன் காதுல விழுகல, அவர் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரா? ரதத்திலிருந்து இறங்கி ஓடி போய் பீமனை பிடிச்சு தன் தலையை அமுத்தி தலையில வச்சு நமஸ்காரம் பண்ணார். ஏன்னா நாராயண அஸ்திரத்தை வென்றவர் யாரும் கிடையாது. அப்படி பாருங்க, தன் பக்தர்களை வீழ்ச்சி அடைய விடவே மாட்டார். கவுந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணசிதி, என் பக்தன் என்னைக்கும் வீழ்ச்சி அடைய மாட்டான், நீயே அனௌன்ஸ் பண்ணு, நீயே சொல்லு அர்ஜுனாங்க. அதனால பகவானே பக்தனாக இருப்பது, அவர் நாமத்தை ஜபிப்புங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. முரளிஷா பிரபு ரொம்ப அழகா நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்ல ஞாபகம் செய்து இந்த ஏகாதசி அன்னைக்கு நல்லபடியா உபவாசம் இருந்து பகவானுடைய நாமத்தை நல்ல கவனமா உச்சரித்து பக்தர்கள் சங்கத்திலிருந்து இந்த மாதிரி சேவைகள்லாம் செஞ்சு நம்ம பாண்டவருடைய கருணையை பெறணும், பிரபுபாதருடைய கருணையை பெறணும், மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.